வாங்கப்பா எல்லாரும் கலாச்சாரத்தை காப்பாற்ற போவோமா? இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லவ்வர்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மங்கள் சூத்திர தயார். டேய் கேமரா ரெடியா? ரெடியா இருக்கு. மூஞ்சி கரெக்டா தெரியணும்டா. வாங்கடா கலாச்சாரத்தை போய் காப்பாத்துவோம். ரங்க தாயன் சேனாக்கே. சரி, ஓகே. இந்த லவ்வர்ஸ் டே பத்தி தான் இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல் இல்லை இன்னைக்கு. என்ன ப்ரோ நீ ஆர்டினரி கண்டென்ட் தான் போறேன். எல்லா டைமிங்கும் நம்ம சீரியஸா கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் அடியில் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு சுத்தி இருக்காங்க. ஸோ இந்த லவ் வச்சு பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டைலில் லவ் பத்தின ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தனையில் இருக்கேன். என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். என்னோட பர்சனல் நான் எப்பவுமே வீடியோ பேசணும்னாலே எனக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ தான் பேசுவேன். ஸோ அதுக்காக தோன்றதெல்லாம் பேச முடியாது. பட் எந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லும். ஸோ அதான் பேசுவேன். இன்னைக்கு எதார்த்தியா கேலண்டரை பார்த்தேன். சரி டக்குன்னு பேட்ட படத்துல வாங்க கலாச்சாரத்தை காப்பாற்ற அந்த வீடியோ கிளிப் மைண்ட்ல வந்துச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ இதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரங்க தாயன் சேனாக்கே. ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ லவ்னா என்ன? எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வரும். ஒருத்தவங்களுக்கு பிஞ்சிலேயே படுத்ததெல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 9th 8th இந்த கேட்டகரி தான் அந்த லவ் அப்படின்ற ஃபீலிங்கே நமக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பப்பி லவ் 4th 6th எல்லாம் வந்துச்சு. பட் அது லவ்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் தானே. இது வந்து எந்த ஏஜ்ல வருது அப்படின்றதெல்லாம் வேற. பட் அது ஒரு சில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இது ஹியூமன்ஸோட நேச்சர். ஓகேவா? ஒரு மேல் ஃபீமேலோட அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குழந்தைகள் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வரும். அது அது அந்த இப்போ யோசிக்கிறீங்கல்ல, அடல்ட்ல யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவ கூட விளாண்டுட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். சின்ன வயசுலேருந்தே நிறைய டைம் சின்ன வேணாம், ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி மேட்டர் இருக்கும். அது ஒரு பப்பி. அது வந்து நம்ம இப்போ அதுக்கு பேர் லவ் அப்படின்றது கொடுக்குறோம். அது ஹியூமன்ஸோட அட்ராக்ஷன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட விளையாட ஆசைப்படும். ஸோ ஒரு சில குழந்தைங்க வந்து பொண்ணுங்களை வெறுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு சில இது மேனரிசம் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதை பற்றி நம்ம டீட்டாக பார்க்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா லவ்னா என்ன? இந்த லவ் வச்சு எவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எத்தனை கொலைகள், எத்தனை இழப்புகள், எத்தனை பிரச்சனைகள். இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒன்று இந்த ஸ்டார் கூட்டம் இருக்குல்ல, பச்சை ஸ்டார், ப்ளூ ஸ்டார், அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிருக்காங்களாம். ஏதோ வந்து பேரம்லாம் பேசினாங்களாம். லவ் வந்து வச்சு ஒரு பேரம் பேசினாங்களாம். இதெல்லாம் நம்ம வந்து மீட்டிங்ல பேசி பார்த்துருக்கோம், புரட்சி மேடையில் பேசி பார்த்துருக்கோம், இல்லை படங்கள்ல ஒரு சில டைலாக்ல பார்த்துருக்கோம். இங்கே ரியாலிட்டிலே நடந்துட்டு இருக்கு. நானும் காதப்பட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். சரி இதெல்லாம் இதுக்குள்ள போய் பேசிட்டு இது வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இது என்னத்தை பேசிட்டுன்னு விட்டுட்டேன். பட் அதுக்குள்ள நம்ம ஆழமா போகல. பட் இன்னும் ஒரு மெயின் மேட்டர் அப்படின்னா லவ்ன்ற பேர்ல இங்கே பல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ லவ்ன்ற பேர்னாலே வீட்டில் ஏன் பதறாங்க அப்படின்னா அது வெறும் லஸ்ட்ல தான் இருக்கு. லவ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன? ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா பார்க்கும்போது ஒரு மூமெண்ட் இருக்கும். நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு லவ் பேர்ஸ் பறக்கிறது, இந்த பட்டர்ஃப்ளை நடக்குது, புறா நிற்கிறது, அந்த என்ன சொல்கிறது, இந்த வானத்தில் இந்த மேகங்கள்லாம் நிற்கிறது, சூரியன் நிற்கிறது, அப்புறம் கடல் அலைகள் நிற்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. தூக்கு பையில போடும். ஸோ இதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 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 சின்ன ஒரு மூமெண்ட் இருக்கும். உனக்கு இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் மாறும். மற்றதெல்லாமே உனக்கு சுற்றி 4-5 பேர் இருக்காது. இதெல்லாம் உனக்கு தெரிய போகிறதில்ல. எந்த ஒரு பர்சன் மேலே இருந்தால் ஃபீமேல், ஃபீமேலாக இருந்தால் மேல். ஸோ அந்த அட்ராக்ஷன் பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனை பார்க்கும்போது உனக்கு சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் அப்படியே டம்மா, அவங்க மட்டும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. உங்க கண்ணுக்கு அவங்க மட்டும் தான் ஃபோக்கஸாக தெரியும். அவங்க சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் வலிக்கு விழுந்தா கூட கண்டுக்க மாட்டேன். அது மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸில் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். அது யாரு என்னன்ற கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இது மேல் படியில் போகும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. ஃபேஸ் தான். ஃபேஸ். நான் இப்போ இருக்க லவ் பற்றி பேசுவோம். ஆதி லவ்லாம் போவேன்னா 90s கிட் லவ் வச்சே பேசுவோம். ஒரு அட்ராக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா லவ்னா ஒரு ஃபேஸ் பார்த்து தான். எல்லாருக்குமே அப்படிதான். என்கிட்ட பேசினவங்களுமே ஒரு சிலவங்க நம்ம ஃபோட்டோ டிபி இதெல்லாம் பார்த்துட்டு பேசினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது தெரியுது நமக்கு. என்ன இதுன்னு புரியல. ஃபேஸ் பார்த்து என்ன லவ்? நம்மளும் ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னாலும் அவங்களுடைய கலர், அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம லவ் பண்ணுறோம். இது பேசிக். இதெல்லாம் பார்த்து வருது பேர் லவ்வா? ஒருத்தவங்க அழகா இருந்தா பேர் லவ். ப்ரோ இது வந்து தப்பு ப்ரோ அப்படின்னு பார்க்குறியா? பொண்ணு பார்க்க போகும்போது நீ அழகா இருக்க பொண்ணா பார்த்து, குணமா இருக்க பொண்ணா பார்த்து தனி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் தனக்கு சேம் பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுறது ஆதியிலிருந்தே அப்படி தான். இவன் நமக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறானா, இவன் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவானா, இவன் நம்மளை நல்லா பார்த்துப்பானா, குடும்பத்தை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மேலே சூஸ் பண்ணாங்க லேடிஸ். ஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இவரோட இடுப்பெலும்பு பெருசாக இருக்கா, நம்ம குழந்தைய நல்லா பெத்தெடுப்பாளா, குழந்தைய நல்லா வளர்த்துப்பாளா, ஆரோக்கியமான ஒரு பெண் தானா, நம்ம குடும்பத்தை நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்களாம் பேணி பாதுகாப்பாளா, நமக்கு லாயல்ட்டியாக இருப்பாளா. இதுதான் அந்த டைமிங்கில் ஆதியில் சொல்கிறேன். ஸோ அந்த டைமிங்கில் ஒரு வரலாறு இதாக வந்துச்சு.
இது இன்னொரு இறை, இன்னொரு பெண், இன்னொரு தூக்குறவன், இதோட சண்டை நடந்தால் தான் குடும்பம்னு ஒரு கட்டமைப்பே உருவாச்சு. இப்போ நம்ம லவ் மட்டும் பார்க்கலாம். இந்த லவ்ன்றது இப்போ நேத்து தோன்றுனதே கிடையாது. ஆதாம் ஏவாள்லேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகணும். அப்போ இருந்த பாப்புலேஷன் ரொம்ப 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 மினிமம். விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அது மைக்ரேட் ஆகணும் அப்படின்னா டிசைன் பண்ணப்பட்டது எதுக்கு? நீங்க லவ் பண்ணி அவங்களோட ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தான் உனக்கு இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரும். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுப்பா, அந்த குழந்தைய பாதுகாப்பேன். ஏன்னா உன்னோட ஃபீமேலுக்கும் மேலுக்கும் உள்ள அட்ராக்ஷன் தான் இன்னொரு ஒரு ஒரு குழந்தைய உருவாக்குது. இந்த 2 பேரோட அட்ராக்ஷன் லவ் தான் அந்த குழந்தைய வளர்க்குது. உனக்கு புரியுதா? தெரியாமயே ஒரு மாயை கட்டமைப்பு இருக்கா? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த அட்ராக்ஷன் ஏன்? இந்த லவ் ஏன்? அப்படின்றது எதுக்கு வேணும்ன்றது உனக்கு தெரியும். ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் லவ்வே இல்ல. இவங்க சொல்ற மாரி வெறும் லஸ்ட். என்ன சொல்றது? என்னமோ ஒரு வேர்டு பேசுவாங்க. அத சொல்லக்கூட எனக்கு மைண்ட்ல உட்காரவே மாட்டேங்குது. இந்த கருப்பு சட்டை கூட்டம் பேசுவாங்கல்ல. அவங்க என்ன பேசுனாய்ங்க? வெறும் என்டர்டெயின்மென்ட்க்காக மட்டும் பண்ணுங்க. என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மென்ட்ன்னு என்னமோ ஒரு வார்த்தை. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஆச்சு நான் போட்டு விடுறேன். என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா இங்கிலீஷ்லேயே. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்த எதுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியுதா? ஆதி கட்டமைப்பு மனிதர்களுடைய நாகரிகம் நாகரிகம் சொல்ல வேணாம். மனிதர்களுடைய இந்த கட்டமைப்பு உருவானதே, இயற்கையா உருவானதே இந்த லவ்வ வச்சு தான். அத உடைக்கிறது தான் இந்த வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? குடும்பம் சிதறிரும். உனக்கு தேவைன்னா சேர்ந்துப்ப. இப்ப பெத்து போட்டா என்ன பண்ணுவ? ஒரு மாணவி ஸ்கூல் படிக்கிற பொண்ணா, காலேஜ் படிக்கிற பொண்ணா, நியூஸ் பார்த்த மாரி ஞாபகம். அது பாத்ரூம்ல போய் குழந்தைய பெத்தெடுத்து, அது போய் குப்பை தொட்டியில போட்டு திருப்பி ஸ்கூல்ல போய் கிளாஸ்ல உட்காந்துருக்கு. ஓவர் ப்ளீடிங் ஆனனால அந்த பொண்ண தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணியிருக்காங்க. இப்பதான் கன்சீவ் ஆகி குழந்தை பெத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தூக்கி வாரி போடுது. எப்படி ஒரு பெண்கள்னால இப்படிலாம் பண்ண முடியுது? ஒண்ணு இந்த தப்பு பண்றதே தப்பா பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு. அது பிறந்தோடனே பாதுகாக்கணும்ல. இதான் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மனுஷன் சொன்னான்ல, ஒரு வயதான மூதாட்டி சொன்னான்ல, சாரி ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? வயதான சொன்னார்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு தெரியுதா? ஸ்கூலுக்கு போற குழந்தைய பத்தி குப்பை தொட்டில போட்டு போவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டினால. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? லவ்ன்றதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். லவ்ன்றதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இந்த லவ் ஆண் பெண் 2 பேர் ஃபீமேலும் மேலும் ஒரு லவ்வோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட 1000 பஞ்சாயத்து இருக்குங்க. சண்டை போட்டு கட்டி உருளுவாங்க, எல்லாம் நாரடிப்பாங்க, கேவலமா நடந்துப்பாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அது பேர் தான் லவ்னு நான் சொல்றேன். பட் நம்ம இப்போ லவ் பத்தி பேசணும்னா அது எல்லாத்துக்கும் லவ்ன்ற பேர் சேர்த்துக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, கேரிங், அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேரா வச்சுக்கோங்க, லவ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். உண்மையான லவ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா? அது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமா இருக்கா? பெண் ஆணை ஏமாற்றக்கூடாது, என்னோட பார்ட்னர் அவனுக்கு நான் ஏமாற்றக்கூடாது, லாயலா இருக்கணும் அப்படின்றதும் லவ்க்குள்ள வந்துருக்கு. ஏன்னா அவங்க லவ் பண்றாங்க. இப்போ விடாமுயற்சி கிளைமேக்ஸ்ல கூட சொல்லுவாங்க இல்லை, அதை பொண்ணு வேணான்னு சொல்லிடுவோம், அஃபேர்லேயும் இருக்கும். எல்லாம் நடந்த பிறகு கடைசி என்ன நடக்கும்? எதுக்கு இவெல்லாம் பண்ண? ஒரே ஒரு விஷயம் தான், லவ் அப்படின்னா ஒரு 2 பேர் திருப்பி சேர்ந்துருவாங்களா? அப்போ அந்த லவ்வோட பவரை பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? இந்த யூனிவர்ஸ் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கான காரணமே லவ்னால தான். இது ஒரு மேட்ரு. இந்த த்ரிஷா எல்லாத்துக்கும் நாமத்தை போட்டுச்சு. கடைசி த்ரிஷாக்கே நாமத்தை போட்டது யாருன்னு சொல்லி ஒரு மீம் போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மீமையும் தூக்கி சாப்பிட்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதே த்ரிஷா வச்சு த்ரிஷா அஜித்துக்கு திருப்பி நாமத்தை போடுற மாதிரி, த்ரிஷா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் நாமத்தை போட்டுறணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி மீம் கிரியேட்டருக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், எடுத்து போட்டு விட்டுருங்க இதையும். ஓகே, லவ்ன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு. ஸோ அந்த குழந்தைங்க மேலே அந்த லவ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? 2 பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு உயிர் மேலே லவ் இருக்கும். அப்போ ஒரு growth, அப்படியே அழகான ஒரு ஃபேமிலி இருக்கும். இந்த அழகான ஃபேமிலி ஒரு அழகான சமூகத்தை உருவாக்கும். ஏன்னா இவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து இன்னொருவங்களும் ஓகே இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி எல்லாருமே இந்த லவ் வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் இது ஆரம்பத்திலேயே நமக்குள்ள இருக்கு, டிஃபால்ட்டாகவே இருக்கு. ஹியூமனை கிரியேட் பண்ணும் போதே இதை தான் டிசைன் பண்ணாங்க. மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் இப்போ கூட உருவாக்கியிருக்காங்க பாரு, எல்ஜிபிடி அஜெண்டா. உனக்கு புரியுது அந்த எல்ஜிபிடி அஜெண்டா இதுக்கு? இந்த வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ற கூட்டமும் எல்ஜிபிடி கூட்டத்தை அக்செப்ட் பண்ற கூட்டமும் ஒரே கூட்டம். காரணம் என்ன? மனிதர்களுடைய சமுதாய கட்டமைப்பை உடைக்கணும். சமுதாய கட்டமைப்புன்னு என்னன்னா பியூர் லவ். இந்த லவ்னா என்ன? ஆண் பெண் 2 பேருக்கும் வரக்கூட லவ். அது ஃபேமிலியே க்ரோ பண்ணி கொண்டு போகும், ஃபேமிலி நல்லபடியாக கொண்டு போகும். அந்த ஃபேமிலி நல்லா இருந்தால் நான் சுற்றி இருக்க சமுதாயமும் நல்லா இருக்கும். இதை உடைக்கணும். அவனுக்கு இந்த சமுதாயம் நல்லா இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட அஜெண்டா. இதுக்கான காரணம்லாம் என்னன்னா ஏகப்பட்ட தரையும் சொல்லிட்டேன். இதில் அதை பேச வேணாம். இது லவ் பற்றி மட்டும் பேசிட்டு போகலாம். உண்மையான லவ் அப்படின்னா என்ன? ஒரு லவ்னாலே உண்மை தானே, அதில் என்ன ஒரு உண்மையான லவ் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் இதை கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். உண்மையான லவ் அப்படின்னா என்ன? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ நான் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்கேன், ஒரு சில விஷயங்கள் ஃபேஸ் நிறைய பேரோட லவ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன்.
அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த லவ்னால அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடிஞ்சு, அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி மீறி நிக்கிறதுக்கு பேரு தான் எனக்கு தெரிஞ்சு பியூர் லவ். ஏன்னா, அவனுடைய பிரச்சனையும், அவனுடைய ப்ராப்ளம் எல்லாமே என்னோட ப்ராப்ளமா பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் உண்மையான ஒரு பார்ட்னர். ஐய்யயோ! அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. ஐய்யயோ! அவன் படிக்கல. ஐயோ! அவன் சம்பாரிக்கல. அவன் வேலைக்கு போல. அவனுக்கு ஒரு சொத்து இல்ல. அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்ல. இது மாரி ஏதாவது ஒரு இல்லன்னு யோசிக்கிறான் அப்படின்னா, அவன் உன்ன லவ் பண்ணல. அவ உன்ன லவ் பண்ணல. உன்ன ஒரு ப்ராடக்ட்டா அவளோட சேஃப் ஜோன்க்குள்ள உட்கார்றதுக்கு உன்ன ஒரு டூலா பயன்படுத்துறான்னு அர்த்தம். இப்ப 2 பேருமே தான் சொல்றேன். மேல், ஃபீமேல் 2 பேரும் தான் சொல்றேன். இப்போ ஒரு பெர்சன் வந்து ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ண கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னா, காரணம் என்னன்னா, அவ கூட இருந்தா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை. இது லவ்வே கிடையாது. கேவலம். துப்பிட்டு போயிரும். அதே மாரி ஒரு பையன் வந்து நல்லா வெல் செட்டிலா இருக்கான். ஐயோ! நம்ம பொண்ண இங்க கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். அரேஞ்ச்லயும் இருக்குது. நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிறணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இது கேவலமான விஷயம். இத யாருமே லவ்ன்னு எடுத்துக்க கூடாது. இது வொர்ஸ்ட். இது அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இது வொர்ஸ்ட். ஒரு பெர்சன்ஸ பார்த்து நல்ல பையனா, நல்ல கேரக்டரா, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா? நம்ம 2 பேருக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு இருக்கா? அப்படி ஈர்ப்பே இல்லாட்டியும், நமக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கா? அப்படின்ற 2 விஷயங்கள் கனெக்ட் ஆகி, அது மூலியமா வர்றதெல்லாம் உண்மையான லவ். அதுதான் கடைசி வரைக்கும் நிக்கும். நான் நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஒரு மூதாட்டி, ரொம்ப வயசானவங்க. அவங்க வந்து 2 பேர் பேர் இருக்காங்க. வயதானவங்க. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் இறந்த உடனே, அவங்க அடுத்த நாள் இவங்களும் அதே தூக்கத்துல இறந்து போயிட்டாங்க. இந்த லவ்லாம் எப்ப பாருங்க 70s, 80s லவ். இது மாரி இந்த காலத்துல நீங்க பார்க்க முடியுமா? எப்படா புருஷன் வெளிய போவான், இன்னொருத்தன் எப்படா வீட்டுக்குள்ள கூப்பிடுவான்னு நெனச்சிட்டு இருக்காளுக. இப்ப இருக்கவைங்க. சாரி 2 பேருமே தான். எப்படா பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு அனுப்புவோம், எப்படா இன்னொருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். இப்படிதான் இப்ப இருக்க லவ் போயிட்டு இருக்கு. இது உண்மை. இதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க இல்லைன்னா சொல்லி எவனும் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. அதான் இதே சொல்ட்டாங்களே. அவங்கவங்க பெர்மிஷனோட யார் வேணா யார் கூட வேணா இருக்கலாம்ன்றத சொல்லிட்டு போயிட்டாங்களே. இப்போ உனக்கு புரியுமே. வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்ஜிபிடி அஜெண்டா, யார் வேணா யார் கூட வேணா இருக்கலாம். இதெல்லாம் எத நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? சமுதாய கட்டமைப்ப உடைக்கிறது. அப்புறம் வந்துட்டு சட்ட ஒழுங்கு சரியில்ல, அது இல்ல சரியில்ல, இவன் ஒழுக்கமா இல்ல, மக்கள் வந்து இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. அப்ப நடக்க தானே செய்யும். ஒரு பெண்ணால ஒரு நாடே அழியுதுல்ல. பாரத போர் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எவ்வளோ புராணங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த புராணங்களுக்கெல்லாம் மூலாதாரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணா தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? ஸோ, இப்ப பெண்ன்ற விஷயம் எவ்வளோ உயர்ந்தமான விஷயம். அத நம்ம எப்படி உயர்வா போற்றணும். இங்க வேற ஒரு பொண்ணு வந்து பேட் கேர்ள்னு ஒரு படத்த எடுத்துட்டு வந்து பேசுது. பெண்கள வந்து புனிதத்துவப்படுத்தாதீங்க. சரி, இப்ப பெண்கள புனிதத்துவப்படுத்தலன்னு வச்சுக்கோமே, இந்த சமுதாயமே சீரழிஞ்சு போயிரும். பெண்வெளி சமூகம் தான் எல்லாமே. ஹியூமன்ஸ் ஆரிஜின் ஆரம்பத்துல இருந்தே பெண் வழியில இருந்து தான் வந்துச்சு. வெறும் ஆணும் எல்ஜிபிடி சேர்ந்து குழந்தை பெத்துக்கல. ஆ பெண்ணும் ஆணும் சேர்ந்து தான் குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இல்லன்னா, பெண்ணோட அந்த புனிதத்தன்மை அங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு உயிர குடுக்கக்கூடிய ஆற்றல் வேணா ஆண்ட்ட இருக்கலாம். ஆனா அத சுமந்து அத வெளிய டெலிவரி பண்ணக்கூடிய விஷயம் பெண்ணுட்ட தான் இருக்கு. ஸோ அவட்ட ஒரு யூனிக் இருக்கு. அந்த யூனிக்க குடுக்கக்கூடிய மரியாதை தான் நம்மளுடைய கல்ச்சர்ஸ்ல இருக்கு. இத நான் தெளிவா புரிஞ்சுக்க. அது வந்து தப்பா கொண்டு போயிட்டானுங்க. அடக்குமுறை, ஒடுக்குமுறைன்னு கொண்டு போயிட்டாங்க. அது அப்படி இருந்ததே இல்ல காலகட்டத்துல. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தனும் வந்து அவனால முடிஞ்ச அளவுக்கு சிதைச்சான். அது சிதைச்சதோட மிச்சம் தான் இப்ப இருக்கு. வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலா பேசல. உனக்கு ஆனா லவ்வ பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த லவ் ரொம்ப எவ்வளவு முக்கியம்ன்றத சொல்றேன். யங்ஸ்டர்ஸ்லாம் லவ் பண்றானுங்க. இன்னைக்கு ஒருத்தர்ட்ட பேசுறாங்க, நாளைக்கு ஒருத்தர்ட்ட பேச மாட்றாங்க. இதுலலாம் வந்து வெளிய வந்து நான் புனிதன்லாம் கிடையாது. நானும் Instagramல ஆரம்பத்துல எனக்கு விஷயம்லாம் புரியாது. அப்போ யங்ஸ்டரா இருக்க டைம்ல Instagramல நான்லாம் ஹாய்ன்னு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புவேன். பொண்ணுங்க ஐடி இருந்தாலே ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பியிருந்திருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல தான் நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு ரிப்ளைஸும் வரும். பட் சும்மா ஜாலியா பேசிட்டு டைம் பாஸ் பண்றது தானே இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல யோசிச்சு பார்த்தேன். இது என்னடா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் இந்த பாதையில வந்த பிறகு உண்மைனா என்ன மேட்ரிக்ஸ விட்டு வெளிய வரும்போது யோசிக்கிறேன். என்னடா நம்மளே சில்லறத்தனமா பண்ணியிருக்கோம் அப்படி. ஸோ அதனால சொல்றேன். இதெல்லாம் சில்லறத்தனமா இருக்கும். நீங்க மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கனால அப்படி இருக்கும். மேட்ரிக்ஸ் விட்டு எல்லாருமே உடைச்சு வெளிய வர முடியும்னா முடியாது. பட் ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. உனக்கான ஒருத்தி கண்டிப்பா வருவா. உனக்கான ஒருத்தன் கண்டிப்பா வருவான். பட் அதுக்காக வெயிட் பண்ணி சங்கீத சொரங்கள் ஏலே கணக்கு அப்படி போக வேணாம். உங்களுக்கான பெர்சன்ஸ் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னைக்குமே பொறுத்தால் பூமி ஆழ்வாள்ன்னு சொல்ற காரணம் வந்து சும்மா கிடையாது. கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும். அவசரத்தால நடந்த முடிவுகள் தான் ஒரு ஸ்கூல், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கலாம் போய் கர்ப்பமாகி அத குப்பையில போட்டு போறாங்க. ஸோ இந்த அவசரம் வேண்டாம். அண்ணா யூனிவர்சிட்டில ஒரு மேட்டர் நடந்துச்சுல்ல. ஸோ அத பாலிடிக்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு லவ். தப்பா சொசைட்டிக்குள்ள போய் இந்த மாரி ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய இடத்துல நடத்துனனால தான் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. இதே லவ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி 2 பேருக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒத்து போச்சு. மேரேஜ் பண்ண போறாங்க. அப்படின்றப்ப அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐ மீன் அவங்க ஃபேமிலிக்கு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னா, அவங்களோட பெர்மிஷனோட இவங்க இந்த மாரி பார்க்ல, பீச்ல எல்லாம் போமாட்டானுங்க.
உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளோ டீப்பா போக தேவையில்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சமூகம் அப்படிதானே போயிருக்கணும். பட் என்ன நடக்குது? நான் இப்ப திருப்பி சொல்றேன். உங்களுக்கு இப்ப அது அடுத்த கன்டென்ட்ல சொல்றேன். லவ் எப்படி புரிஞ்சுக்கிறது? எது சரியான லவ்ன்றத புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். அத கேளுங்க. அதான் முக்கியமான பாயிண்ட்டே. லவ் எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மேட்டர நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு லவ் வருது, நம்மள தேடி வருது, இல்ல நம்ம தேடி போறோம் அப்படின்ற எல்லாமே இப்படிதான் நடக்கும். இதுதான் ஆக்சுவலா Facebook இப்ப ஏதோ ஒரு சோசியல் மீடியா கூட நம்ம கனெக்ட் ஆகுறோம். இல்ல ஜஸ்ட் ரோட்ல பார்க்குறோம், பார்க்ல பார்க்குறோம், பீச்ல பார்க்குறோம், எங்கேயோ நம்ம கனெக்ட் ஆகுறோம். 2 பேரும் பேசி பழகிக்கும்போது, நீங்க உனக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஸோ 2 பேரும் என்ன முடிவு பண்ண போறீங்க? ஓகே நம்ம லவ் பண்ணலாம், கன்டின்யூ பண்ணலாம்னு யோசிப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். இந்த கட்டத்துல தான் நீங்க ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. இவ தான் பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டேன்னா, அத மாத்தாத. அப்போ அதுக்கு முன்னாடி நீ லட்சம் தடவை கூட யோசிச்சுக்கோ. லட்சம் தடவை கூட யோசிச்சுக்கோ. வேணான்னா அப்பவே முடிச்சிரு. அவனுக்கும் ப்ராப்ளம் இல்ல, இவளுக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது 2மே அங்க தான் எல்லாருமே தப்பு பண்றோம். அங்க பண்ணிட்டு அந்த தப்ப சரி பண்ண முடியாம தான் இங்க பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். பார்த்தனால தான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவோ பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பெர்சன்ஸ் வராங்க. ஒரு மேல், ஃபீமேல் மீட் பண்றாங்க. அங்க ஒரு லவ் உருவாக போகுது அப்படின்னா, 1க்கு 100 தடவை யோசி. ஓகே என்ன ஆனாலும் சரி நம்ம ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோ. நம்ம ஃபேமிலி வந்து அந்த ஆளுக, இவங்க ஃபேமிலி இந்த ஆளுக, இவங்களுக்குலாம் பிரச்சனை வருமா? அவன் பணக்காரன், ஏழை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நெறையா இருக்கு. இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? முடியாதா? முடியாது அப்படின்னா நம்ம லவ்வாவே இருந்தாலும் வேண்டாம். ஒருத்தனோட உயிர் போற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்ல மெச்சூரிட்டியா முடிவு எடுக்கணும். ஸோ இது கொண்டு வரது ரொம்ப ஈஸி கிடையாது. பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக மெச்சூரிட்டியா நடத்துனீங்க, கரெக்டான பாதையில கூட்டி வந்தீங்கன்னா, கண்டிப்பா எடுப்பானுங்க. அவனுங்கள அவங்க போக்குல விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி தவறான முடிவு எடுத்து, யாரு இப்ப இவங்க வந்து மேலாளுக, இவங்க கீழாளுகன்னு சொல்லி ஒரு ஐடியாலஜிக்குள்ள இருக்காய்ங்க தற்குறிய. இந்த ஐடியாலஜிக்குள்ள இருக்கவைங்க இப்படி இருக்கவைங்க பேசவே கூடாது. உன் வேலைய பார்த்துட்டு நீ போ. நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே வேணாம் அது செட் ஆகாது. உனக்கு தெரியாதா? ஒரு பெர்சன பார்த்து லவ் வருதுன்னா, உனக்கு நீ இதெல்லாம் பார்த்து தான் லவ் வருமா என்ன? சரி வந்துருச்சுப்பா சனியே. வந்த பிறகு இத ஏன் ஒரு பிரச்சனையா பார்க்குற? பொறுமையா வீட்ல போய்ப்பா அப்படி ஒருத்தவங்க பார்த்தேன், பேசினேன், இந்த மாரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கலாம் பழகுனோம். பட் ஆனா இந்த மாரி கேஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குலாம் அது பிடிக்காதுல்ல. என்னப்பா பண்றது தெரியலப்பா அப்படின்னு சொல்லி ஃபேமிலிட்ட போய் முறையிட்டுரு. நீ அவன் ஃபேமிலில சொல்லிடு, இவன் ஃபேமிலில சொல்லிடு. 2 பெரியவங்க பேசிக்கிட்டோம். அவங்களா பேசினா ஸ்மூத்தா ஒரு சின்ன பஞ்சாயத்துல முடிச்சுட்டு போயிட போறாங்க. நீங்களா முடிவு பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு அத கொண்டு போய் கடைசி நேரத்துல உங்களால சமாளிக்க முடியாம அது பெரிய லெவல்ல வெடிச்சு மேல கீழன்னு பஞ்சாயத்து ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்கு. அதே மாரி தான் இந்த அஃபேர்ஸ். இதுக்கு வரேன் இது அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தனை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா யோசி. ஆனா சூஸ் பண்ண பிறகு எதையுமே யோசிக்காத. அத எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் யோசி. அதுக்காக விபரீத லெவலுக்கு போற அளவுக்கு பண்ணாத. சூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நல்லா இதுதான் மெயின் மேட்டர். நல்லா யோசிச்சுக்கோ. எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள போன பிறகு அதுக்கப்புறம் யோசிக்காத. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி தக்க வச்சுக்கிறது மட்டும் பாரு. இதான் இந்த பாயிண்ட்ல இருக்கு. பட் இந்த அஃபேர்ஸ்ல வருதுல்ல, இதெல்லாம் லவ் கேட்டகரியில போய் சேர்த்துட்டாய்ங்க. யார் வேணா யார் கூட வேணா இருக்கலாம் அப்படின்ற மாரி. இதுதான் ரொம்ப டேஞ்சர். இத பத்தி பார்ப்போம். இந்த ஒருவனுக்கு ஒருத்தி இந்த கான்செப்ட்லாம் எதுக்காக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெண்ண அடிமைப்படுத்துறதுக்காக. நீ நல்லா யோசிச்சு பாரேன். கொஞ்சம் அறிவு உள்ளவன், பகுத்தறிவு உள்ளவன் யோசிச்சிருப்பான். என்னடா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்ற? ஆம்பளை மட்டும் எத்தனையோ பேர் கூட போயிட்டு வரான். ஓகே. இந்த ஆம்பளைங்க மேட்டர அடுத்துக்கு வரேன். பெண்கள் மேட்டர் பேசுறோம். ஆனா அதான் முக்கியமான விஷயம். ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும் தான் இருக்கணும். இல்லைன்னா அவ தப்பானவ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேர் சொல்றாங்கல்ல. இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலியை உருவாக்கக்கூடிய, ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லார் வீட்லயும் ஃபேமிலியும் லீட் பண்ணி கொண்டு போறது யாருன்னா பெண்ணா தான் இருப்பா. ஆண் வந்து வேலை போவாங்க, சம்பாதிப்பாங்க, எவ்வளவு வேணா சொத்து இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. பட் ஃபேமிலியை ரொட்டேஷன் பண்றது, அந்த ஃபேமிலி ஓடுறதே ஒரு பெண்ணால தான் இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாரு. நீ நல்லா யோசிச்சு பாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. ஆண்களுக்கு சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிச்சு கொண்டு வந்து பிள்ளைகளை பார்த்துக்கணும், கவனமா வச்சுக்கணும். இப்படி இந்த ப்ரொடெக்ஷன்ல தான் அதிகமா இருக்குமே தவிர, பாசம் அது ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ஷன் இந்த சைடு இருந்தா, பாசம்ன்றது அந்த கேரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு. அங்கிட்டு ஃபீமேல் சைடுல இருக்கு. ஃபேமிலியை மீட் பண்ணணும். அவங்க ஃபேமிலியில ஒரு பெண் எந்திரிச்சு வேலையை காலை ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோமே, அந்த வீடே ஓடாது அன்னைக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க வீட்டில் உங்க அம்மாவோ இல்லை உங்க ஒய்ஃபோ இல்லை உங்க தங்கச்சி அக்காவோ யாரோ ஒருத்தவங்க பெண்கள் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எந்திரிச்சு அன்னைக்கு வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோமே, முடிஞ்சு அன்னைக்கு சொல்லி கடையில் போய் வாங்கி சாப்பிடணும், ஏகப்பட்ட வேலை நடக்கும், வேலை ஓடாது, அவங்க ஒன்று ஒசுப்பலை, அவங்க எந்திக்கலை, இது மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து உருவாகுது. அப்போ அந்த பெண்ணுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு வச்சுப்பாரு. அப்போ அவங்களுக்கு புனிதமாக தானே வச்சுருக்கணும். புனிதமாக இருந்து மீன்ஸ் என்னன்னா பியூரிட்டி. பியூரிட்டினா நீங்கள் என்ன போயிடுறீங்க அப்படின்னா, பெண்கள் கடவுள் நினைச்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது வேணாம். அது உங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னா, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. அவங்கள மதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஐயோ பெண்ணா அப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போங்க. இது அப்படிதான் இருந்துச்சு.
அதை இந்த வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய் அதெல்லாம் சொல்கிறது எல்ஜிபிடி இந்த மாதிரி குரூப்பு கும்பல்லாம் உள்ள புகுந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் மூவிஸ் கார்ட்டூன்ஸ் லவ் ஸ்டோரி எல்லாமே கொண்டு வந்து ஸ்கூலில் லவ் ஸ்டோரி இதெல்லாம் கொண்டு வந்து லவ்னாலே வெறும் லஸ்ட்ன்றத கொண்டு வந்துட்டான். இப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன், ஒரு பையன் போல, ஒரு ஏஜ் பையன் தான் இருப்பான் போல, ஒவ்வொரு ஆன்டிஸாக கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ண ஒரு ஆன்டிஸ்லாம் கரெக்ட் பண்ணி அந்த ஆன்டிஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து காசு பிடுங்குறது அது பிடுங்குறது எல்லாம் இருந்திருக்கேன். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் வீட்டு ஃபேமிலியில் இல்லை எனக்கு புரியல, அவங்க வந்து எப்படி இதை பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு. போனதே தப்பு. இவங்க ஒருத்தன் உனக்கு ஃபேமிலி இருக்குது, உனக்கு ஹஸ்பண்ட் எல்லாமே இருக்காங்க, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அது ஏன் யாரோ ஒருத்தன் கூட சோஷியல் மீடியாவில் போய் கனெக்ட் பண்ணி அந்த பையன்கிட்ட போய் எல்லாத்தையும் பேசி ஒரு ஆறுதலுக்கு உள்ள வரேன். இங்கே விக்டிம் வந்து அந்த பையனை காட்டினாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வாலண்டராக உள்ள போய் விழுந்திருக்காங்க. சரியான ஒரு வழிநடத்தல் இல்லாதனால. ஃபேமிலியில் யோசிங்க, எவ்வளோதான் பார்ட்னர் கூட சண்டை நடந்தாலும் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் அதை இழுத்துட்டு கொண்டு போகாதீங்க. அன்னைக்கே பேசி தீர்த்துக்கோங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே கொண்டு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சாயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் அந்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஸுக்கும் பயங்கர சண்டை, நீங்கள் சண்டை போட்டாலும் சரி அவங்க சண்டை போட்டாலும் சரி, யாரோ ஒருத்தன் பஞ்சாயத்தை உருவாக்கிட்டாங்க, அங்கே பஞ்சாயத்து வந்துருச்சு. இப்போ என்ன மேட்ரு, அந்த இடத்துல பஞ்சாயத்து தான் தீரணும். நீ இறங்கி போறியா நான் இறங்கி போறேன்னா 2%. இப்போ ஃபீமேல் இறங்கி போகல அப்படின்னா மேல் இறங்கி போயிருங்க. அதான் வேறு வழியே இல்லை. இப்போ மேல் இறங்கி போறேன்னா ஃபீமேல் இறங்கி போயிருங்க. 2 பேருமே விட்டு கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா 3ஆவதா ஒருத்தன் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3ஆவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேப் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாரோ ஒரு இடத்துல ஈகோ விட்டு கொடுத்துருங்க. 2 பேர்ல இது உங்கள் லவ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் லைஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தேன் கெட்டு போனதுலன்றது ஒரு சரித்திரமே இருக்குது. ஸோ அப்படி யாரும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடும். சரி விடுடி, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், விடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, இவ்வளோதான். அங்கே சால்வ்டு, பஞ்சாயத்து சால்வ்டு. ஆனால் அதை விட்டு நாங்கள் பண்ணேன், அவன் தானே திட்டினான், நான் என்ன பண்ணேன், இவன் தானே திட்டினான், இது இப்படியே போய் நீ பேசாமல் இருக்கியா நானும் பேசாமல் இருக்கேன், இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா மனுஷனோட ஹேபிட் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு துணையை தேடி ஓடிட்டே இருக்கும். வேலை பார்க்குற ஆணுக்கு என்னன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் ஒரு ரொட்டேஷனாக ஃபேமிலிக்குள்ள தான் ஷேர் பண்ணி இருந்திருப்பான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பான். ஃபேமிலி கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் தான் அவன் இந்த சர்க்கிளில் சுத்த விட்டுட்டே இருந்திருக்கும். அந்த சர்க்கிள் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சர்க்கிளை தேட ஆரம்பிக்கும். இங்கே தான் 3ஆவது ஒரு பாயிண்ட் உள்ள வருது. இல்லீகல் விஷயங்கள் உள்ள ஆரம்பிக்குது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதாவது ஒன்று இங்கே வருது. 2 பேருக்கும் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாரிச்சு தான் ஆகணும், குடும்பத்தை பார்த்து ஆகணும். அதே மாதிரி இந்த ஃபீமேல் என்ன எப்படி பார்த்தாலும் ஃபேமிலி காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு தான் ஆகணும், எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த உலகம் சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகுது. இவங்க 2 பேர் செஞ்ச சின்ன ஒரு ஈகோ கிளாஷ்னால இந்த உலகம்லாம் நிற்க போகிறது இல்லை. அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். காலை மாலை சூரியன் நட்சத்திரம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்க போகுது. பட் நாம அங்கேயே இருக்க போகிறோம். அப்போ என்ன நடக்கும், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பேசவே முடியாத அளவுக்கு ஆயிருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே பேசாமல் போயிட்டு அதுக்கே பழகிடுவீங்க. ஒரு ஈகோக்கே பேசாம சரி ஓகே இப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படியே மாறிடும். ஹாப்பியாக சிரிச்சு பேசினது திருப்பி நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்துக்கிட்டாலும் அந்த பழைய அட்டாச்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த 2 நாளில் மிஞ்சி போனால் 2 நாள் அதிகம். ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் சிரிச்சு பேசி டக்குன்னு அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரில் விட்டு கொடுத்து ஆனால் அந்த பிரச்சனை மாறணும். இதுதான் மெயின் மேட்ரு. எந்த பிரச்சனைனால அந்த சண்டை வந்துச்சோ அந்த பிரச்சனை அது வரக்கூடாது, அதளவு பார்த்துக்கணும். அதான் ரொம்ப மெயின் மேட்ரு, மைண்ட் வச்சுக்கோ. ஸோ இப்படி ஒன்று ஆகிட்டீங்க அப்படின்னா அது அந்த கோவம் எக்ஸ்டர்ன் ஆகிருக்க போயிருக்காது, அந்த கோவமே மறந்துடும். அந்த 1 நாள் 2 நாள் அந்த கோவமே மறந்துடும். இப்படி ஒரு சண்டை நடந்ததே மறந்துடுவீங்க. ஆனால் பிரச்சனையை மைண்ட் வச்சுக்கணும், அந்த பிரச்சனை திருப்பி வரக்கூடாது, இது மறந்துடும். அப்புறம் என்ன நடக்கும், அதே ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் 10-15 நாள் 2-3 வருஷங்கள்லாம் போச்சுன்னா பழைய ஹாப்பினஸ் பழைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க. இது 3ஆவது பிரச்சனையாக வரும். நீ அப்போ மாதிரி இல்லை இந்த கேள்வி வரும். இது அப்போ மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்போ நீ என்ன இப்படி பண்ணுற, நீ உனக்கு வேறு யாராவது இருக்காங்களா, உனக்கு வேறு ஏதாச்சும் இருக்கா, இது ஒரு பஞ்சாயத்து இருக்காது. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. ஆனால் இது ஒரு பஞ்சாயத்தாக மாறும். நான் நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய பிரச்சனை என்கிட்ட குமரினா நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், இது நடக்குது. ஸோ ஒன்று தான், நீ அட்டாச்மெண்ட் ஆகிட்ட அப்படின்னா அதுக்காக நீ விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வருஷம் வாழ போகிறேன். என்ன பண்ணுற இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க, பிடிக்கலாம் விட்டுட்டு வேறு ரிலேஷன்ஷிப்பில் போகலாம். சரிப்பா, நீ பிடிக்கலன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு வேறு ரிலேஷன்ஷிப் போயிட்டேன். ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னொன்று வருது, ஒரு மெயில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டும் இதுலேயும் பார்க்கணும்ல. ஸோ ஃபுல் ஒரு அரௌண்டாக பேக்கேஜாக பேசிடுவோம். அப்போ தான் எல்லாத்தையுமே புரியும். ஏன்னா தற்கொலை கூட்டம் வந்து கடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் எல்லா ஸ்டைலில் எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ ஒரு மேல் இருக்கான், ஒரு ஃபீமேல் இருக்காங்க, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸே ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஒரு லைஃப் ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க ஒரு லைஃப் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கூட பேச்சப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வருது.
சின்ன சின்ன பொண்ணுங்களா வருதுங்க ஆண்களுக்கு, இல்ல பெரிய ஆன்டீஸ் வராங்க, இல்ல அவனுக்கு சின்ன பொண்ணுங்க ஆண்கள் இந்த மாதிரி வராங்க. இப்போ இப்போ ஒரு மேல் இருக்கான், அவனுக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு 5, 6 வருஷம் வாழ்ந்துட்டு வெளியே வந்திருக்கான். அவனுக்கு ஒரு இன்னொரு லேடி வராங்க, அவங்க அப்பதான் புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ல வராங்கன்னா, இவன் ஆல்ரெடி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து வெறுத்து போயிருப்பான். அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்றக்காக இந்த விஷயத்த வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவான், இந்த புது ரிலேஷன்ஷிப்பை. ஆனா அந்த பர்சன் அப்பதான் புது ரிலேஷன்ஷிப்பா வருவாங்க. ஆனா உலகத்துல இருக்க எல்லா ஃபேமிலி மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. ஆனா இந்த பர்சன் பழைய தப்ப மறைச்சுக்கிட்டு, பழைய ஃபேமிலில நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றக்காகவே எதையோ ஒண்ணு புதுசா பண்ண போய், இங்க ஒரு பஞ்சாயத்து வரும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம தெரியாத்தனமா சூஸ் பண்ணிட்டோமா இந்த ஆள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணத்த உருவாக்கிறோம். இது நடக்கும். இதேதான் ஃபீமேலுக்கும். உனக்கு புரியுதா? அப்புறம் யோசிப்ப. ஒரு 5, 6 வருஷம் அது போன பிறகு. அப்பயுமே நீ உடனே விலக மாட்ட. ஏன்னா, ஐயோ! அந்த லைஃப் போயிருச்சு. இத விட்டா இன்னொரு லைஃப் போயிரும் அப்படின்னு நீ யோசிப்ப. அதுக்காக அத விடவும் விட மாட்ட. இது போயிட்டே இருக்குமா, ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு என்ன தெரியுமா ஆகும்? அப்போ நீ யோசிப்ப. அன்னைக்கு நம்ம அவன் கூட சண்டை போட்டோம். அன்னைக்கு நம்ம அவன் கூட சண்டை போட்டோம். சின்ன விஷயம். சிரிச்சு பேசி அது கொஞ்சம் இறங்கி போயிருந்தோம் அப்படின்னா, இந்நேரத்துக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ நாள் அவ கூட தான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. விட்டுட்டோமே அப்படின்னு யோசிச்சு ஒண்ணுமே புடுங்க முடியாது. ஒண்ணுமே புடுங்க முடியாது. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. இந்த மாரி நெறைய பேர் சிதைஞ்சு போன ஆட்கள் இருக்காங்க. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சே பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க. ஸோ இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அந்த டைமிங்ல யோசிச்சு, அப்ப இருக்க பிரச்சனைய அப்பவே தீர்த்து பேசி முடிச்சுட்டேன் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் தவிர்க்கலாம். இன்னொரு ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலி, எல்லா ஃபேமிலியோட அஃபெக்ஷன், அவங்களுடைய பாதிப்பு. உன்னால எத்தன பேர் பாதிக்கப்பட போறாங்க? உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட மென்டாலிட்டி என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்பா, அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு அவன் எப்படி வளருவான்? தவறான வழியில தான் வளருவான். என்னத்த சொல்றது? அவனுக்கு ஒரு 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 ஆரோக்கியமான அப்பா, அம்மா சேரும்போது தான் ஆரோக்கியமான குழந்தை இருக்கும். ஐ மீன் மென்டலா சொல்றேன். மென்டல், பிசிக்கல் எல்லாமே சொல்றேன். ஸோ அந்த ஆரோக்கியமான குழந்தை தான் சமுதாயத்த அது போய் அணுக போகுது. அந்த சமுதாயத்துல அணுக போற அந்த குழந்தை என்ன ஆகும்? இன்னொரு பார்ட்னர பாக்குது. இதே மாரி ஆரோக்கியமான வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பெண், ஒரு ஆண் சேர்ந்தாங்கன்னா, இன்னமும் ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 சர்க்கிள் உருவாகும். சண்டை, பஞ்சாயத்து எல்லாத்துலயும் இருக்க தான் போகுது. அது இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் உருவாகும். இப்படி ஆரோக்கியமான ஃபேமிலி ஆரோக்கியமான ஒரு டீம் பார்ட்னரா உருவாகுனாங்கன்னா, இந்த உலகம் எவ்வளோ அழகா இருக்குன்னு யோசிச்சு பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இயற்கைய அழிக்க மாட்ட, தேவைக்கு மீறி சொத்து சேர்க்க மாட்ட. ஏன்னா எல்லாத்தையுமே நேசிக்க ஆரம்பிச்சுருவ. இயற்கையை நேசிப்ப, மனுஷனை யோசிப்ப. ச்சீ நமக்கு போதும்டா. நம்ம வீட்ல வாழ்ற அளவுக்கு நமக்கு சொத்து இருக்கு. அதிகமா ஆசைப்பட மாட்டேன், கொஞ்சமும் ஆசைப்பட மாட்டேன். இவங்களுக்கு என்ன, அவங்கள திருப்திப்படுத்திட்டோமா அவ்வளோதான். நீயும் திருப்தி ஆகணும். இருக்கிறத வச்சுக்கிட்டு. இப்படி போனா எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா அந்த உலகம்? ம். இந்த ஒரு லவ்னால. ப்ரோ 2 பேரும் லவ் பண்ற விஷயத்துல இவ்ளோ இருக்கா ப்ரோ? இவ்ளோ இல்ல. இன்னும் நெறைய இருக்கு. ஸோ இந்த சமுதாயத்துக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த பூமிக்கும், இந்த பிரபஞ்சத்துக்குமே லவ்வுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா, அப்ப இது எவ்வளோ பெரிய வேல்யூபிளான விஷயம். அப்ப அந்த ஆப்போசிட் பெர்சன சூஸ் பண்றதுக்கு நீ என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சு பாரு. நல்ல காதலனோட போயிட்டு புருஷன மர்யாசலா பண்றதெல்லாம் லவ் கிடையாது. இதெல்லாம் நீ கொடூரத்தின் உச்சம். நீ அரக்கனா மாறிட்டேன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். திருப்பி சொல்றேன். இந்த ஒரு அஜெண்டா குரூப்ஸ் இருக்குல்ல. வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி குரூப், எல்ஜிபிடி குரூப்ஸ், அப்புறம் யார் வேணா யார் கூட வேணா இருக்கலாம். இதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்க. இது உனக்கு கொஞ்சம் நீ எல்லா கேட்டகரியிலும் இருப்ப. நீ விஜய் குரூப்பா இருப்ப, அஜித் குரூப்பா இருப்ப, எந்த குரூப்பா வேணாலும் இருப்ப. ஏதோ ஒரு குரூப்புக்குள்ள இருப்ப. தயவு செய்து அந்த குரூப்ப கழட்டி வெளிய வச்சுரு. இந்த மாட்டியிருப்ப துண்டு மாட்ட. அந்த துண்ட தூக்கி கீழ போட்டுரு. ஏன்னா, அந்த கலாச்சாரத்த பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இத போட்டோனே என்ன சொல்லுவாய்ங்க? ப்ரோ சங்கி ப்ரோ. எதையாவது ஒண்ணு பேசு. இப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி உருவாக்குனா தான் நெறைய பேர்ட்ட போய் சேருது அப்படின்னா, அப்ப அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள நல்ல விஷயத்த சொல்றது தப்பில்ல. முள்ளால தான் எடுக்கணும்னா, கான்ட்ரோவர்சியால தான் எடுக்கணும். திரும்பவும் சொல்றேன். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தன். இப்படி 2 பேர் இருக்காங்கல்ல. இப்படி இருக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா நாடகம் பாரு. நாடகத்த பாரு. இப்ப ரீசென்ட்டா கூட ஏதோ ஒரு பாக்கியலட்சுமின்னு ஒரு நாடகம் எங்க வீட்ல பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அந்த நாடகத்துல ஒரு பெர்சன் ஒண்ணு நல்லா இருக்கும். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் ஃபுல்லா அந்த படத்துலயுமே இதுலயுமே நாடகத்துலயும் வரும் போல. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க ஒரு விஷயத்துல. இந்த மாரி இருக்கு. இது மொதயே எனக்கு நடந்திருந்துச்சுன்னா, மொதயே உன்ன பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்றான். இப்போ உனக்கு புரியுதா அந்த கேப்பு? அந்த அன்னைக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு, உனக்கு வேற என்ன வரும்? என்ன பண்ண முடியும்? உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன். இதெல்லாம் நீ பண்றியா? அப்படின்னு பண்ண வச்சிருந்தா, அந்த ஒரு லவ் எப்படி போயிருக்குன்னு பாரு. இது ஆல்டர்னேட் ரியாலிட்டில அது நடந்துட்டு தான் இருக்கும். அது வேற விஷயம். பட் இதுதான் பேஸு. நான் உன்ட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் 3 டைமென்ஷன்ல இதுதான் பேஸு. இதுல மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு இவ்வளோ நுணுக்கமா உள்ள இருக்காய்ங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த விஷயம். அதாவது இந்த 3 டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, இங்க ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, அத்தன ஆல்டர்னேட் ரியாலிட்டிலயும் இது சேஞ்ச் ஆகும். அத்தன டைமென்ஷன்லயும் அது அது ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ அதுக்காக தான் ரொம்ப கவனமா இந்த மனித கூட்டத்தை இதில ரொம்ப கவனமா காய் நகர்த்தியிருக்காய்ங்க. அதுக்காகத்தான் நானும் தெளிவா சொல்றேன். இந்த மேட்ரிக்ஸ புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றது. இது நெறைய பேர் கேட்பாங்க. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்ல. இந்த தமிழ் தேசியத்த பத்தி, பாரிசாலன பத்தி பேசும்போது புரியலன்றாய்ங்க. ஏன்னா, உனக்கு பாரிசாலன், தமிழ் தேசியத்த தவிர்த்து வேற எதுவுமே தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. அது உனக்கு கான்ஸ்பிரசி. இலுமினாட்டின்னு ஒரு டெர்ம்ஸ் வந்து பாரிசாலன் வந்து சொல்லாம இருந்தா தமிழ் கல்ச்சர்ஸ்ல தெரிஞ்சிருக்காது. வெஸ்டர்ன்ஸ்ல இருக்கிறத அப்படியே வந்து இங்க கக்குனாய்ங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ உனக்கு அப்ப பேசும்போது எப்படி இருந்துச்சு? ஏய் இவன் லூசுடா ஏதோ பேசிட்டு இருக்கான். இதே பாரிசாலன இதே கும்பல் கத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? அதே பாரிசாலனுக்கு செம்பு தூக்குறீங்க. ஏன்னா, அந்த இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி அஜெண்டாவ பத்தி புரிஞ்சுகிட்ட. உனக்கு புரியுதா? இந்த தெலுங்கர்கள், வந்தேரிகள் இவங்களுடைய அரசியல் உனக்கு புரிஞ்சுகிச்சு. நீ அத புரிஞ்சுகிட்டனால தான் ஏத்துக்கிட்ட. இப்ப நான் சொல்றத நீ புரிஞ்சுக்காம இருக்கனால தான் அத ஏத்துக்க முடியல. ஏன்னா, நான் சொல்ற விஷயங்கள்லாம் அந்த உன் தலைமை இருக்குல்ல, அவனே ஏத்துக்க மாட்டான். ஏன்னா, அவனே மேல வளாத்துல இருக்கானே. அவன் எப்படி ஏத்துப்பான்? அவன் இருக்க ஒரு லைஃப நிறையா வாழ்ந்துட்டு போயிருவான். நம்மளும் ஒரு பேர்ல எடுத்துட்டு போயிருவோம். எம்எல்ஏ, எம்பின்னு ஆயிட்டு போயிருவோம்னு ஒரு முடிவு பண்ணிட்டாய்ங்க. உனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரஷரோட கம்மியா தான் இருக்கும். இவங்க ஆளும்போது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிரஷரே உனக்கு வேணாம். நீ விடுதலையா, சுதந்திரமா வாழ வேண்டிய ஆளு. நீ ஏன் ஒரு கட்டமைப்புக்குள்ள மாட்டணும்ன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்க. லவ்வ பத்தி ஓரளவுலாம் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். எல்லா லெவல்லயும் கவர் பண்ணிட்டேன். சின்ன சின்ன குழந்தைங்கலாம் தயவு செய்து லவ் பண்றேன், அது பண்றேன்லாம் பண்ணாதீங்க. என்னோட ஓன் அட்வைஸ் என்னன்னா, சின்ன வயசுல யாருமே லவ் பண்ணாதீங்க. மொத உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும். ஏய் நம்மளால சமாளிக்க முடியும்டா. ஃபேமிலிலாம் ரன் பண்ண முடியும்டா. கல்யாணம் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும்டான்னு டிசைட் பண்ணிக்கோ. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இருக்க ஃப்ரீடம் எல்லாமே போயிரும். ஃபேமிலிக்காக ஓடுற மாரி ஆயிரும். எத பண்ணாலுமே ஃபேமிலிக்காக பண்ற மாரி ஆயிரும். இதெல்லாம் தாங்குற அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஃபேஸ் பண்ற அளவுக்கு மென்டல் எபிலிட்டி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சு யோசிச்சு அதுக்கப்புறம் லவ்க்குள்ள போ. ஏன்னா நான் லவ்வுன்னு சொல்றதே மேரேஜ்ன்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் கல்யாணம், தாலி கட்டுறது இதெல்லாம் நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். லவ்வுன்னு ஒரு பொண்ணுட்ட ஐ லவ் யூன்னு சொல்றோம் அப்படின்னாலே, அது அங்கிருந்தே உன்னோட பார்ட்னரா ஆயிருது. இங்க நீ தாலி இதுனா சம்பிரதாயத்துக்கு வெளிய சடங்குக்காக தான். மக்கள் வேற இது என்னோட துணைவின்னு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம். ஸோ, இப்போ உள்ள இருக்க விஷயம் என்னன்னா, லவ் உனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பவே அது முடிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண கப்பிள்ஸ் மாரி தான். என்னோட பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். என்னோட பெர்சன் அப்படிதான். இது இது நாள் வரைக்கும் நான் போய் சொன்னதில்ல யாருக்கிட்டயுமே. நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ரொபோஸ் பண்ணது நான் ஒரு தடவ கூட அதான் எனக்கே எ ஒரு நாள் என்னைக்காவது பண்ணிருவேன்றான்னு ஒரு ஐடியால இருக்கேன். பட் நான் பண்ணதில்ல. ப்ரொபோஸ்லாம் அந்த மாரிலாம் பண்ணதே கிடையாது. சும்மா போற போக்குல பேசிட்டு போறது தான். ஆனா அது பண்ணதே கிடையாது. காரணம் என்னன்னா, நான் ரொம்ப அத மதிக்கிறேன். அந்த வேர்ட்ஸ, அந்த ஆத்மார்த்தமா சொல்லக்கூடிய வேர்ட்ஸ நான் ரொம்ப மதிக்கிறேன். அதுக்கு ஒரு 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 மதிப்பு இருக்குங்க. அதான் சொல்றேன். ஸோ இது எல்லாருமே என்ன மாரி இருங்கன்னு நான் சொல்லல. தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. ஏன்னா அது ஒரு சமுதாயத்தையே பாதிக்கப்படும். ஒரு தப்பான பேர் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஒரு தப்பான குழந்தைகள் பிறக்கும். அந்த தப்பான குழந்தைகளுக்கு வாழ்க்கைகள் பிரச்சனையாகும். அவங்க இந்த சமுதாயத்துல தான் வாழணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம். லவ்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு இந்த வீடியோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Who is this guy?